ஹாய் கைஸ், பேக் டு இன்றைக்கி நம்ம வந்து பட் 5 தான் போகிறோம் கைஸ். பட் 5ல் வந்துட்டு நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன் சிலப்பா. அது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடச்சிட்டு அந்த பவுர் எடுத்தோன்னே ஒரு இறகு அப்புறம் முத்து கிடச்சிச்சு எனக்கு. பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ சாரி. காட்ட மறந்துட்டேன் கைஸ், அவ்வளோதான். மிச்சபடி நான் கேம் எதுவும் ஒன்றும் ஆடல, இவ்வளோதான். இங்கே தான் வந்து ஸ்கிப் பண்ணி வச்சதோட சேவ் செட் பண்ணி வச்சதா இப்போ தான் நான் இது பண்ணுறேன். ஓகே, என்னமோ கோல்டு கலர் பாது மாரி போகுது. ஓகே, சூப்பர். அதுவும் சவுண்ட்லாம் இருக்கா? நான் அதுவும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இங்கிட்ட தான் இப்போ போகணும். இன்னொன்று ஜம்ப் பண்ணுறேன். நல்ல வேலை கேஸ், ஏன்னா ஜம்ப் பண்ணணும். ஸோ அந்த பவர் வராதுன்னு பார்த்தேன், வந்துருச்சு. இங்கே நம்ம வந்த பார்த்த மாதிரி தான் கேஸ். நம்ம இங்கெல்லாம் ஒரே எடுத்திருப்போம், அதனால் திருப்பி எடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்பி போகிறேன். ஆமாம், அவங்ககிட்ட என்னமோ பார்த்தேங்க கேஸ். இருங்க, திருப்பி எதாவது வச்சுருக்கானுங்கண்ணா. அதோ எடுத்துட்டேன். இந்த 6 போட்டிலாம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ ஆனால் எங்கிட்ட போகும் தான் கேஸ் எனக்கு தெரில. ஓகே ஓகே, உள்ளுக்கு வச்சுட்டேன். சூப்பரு எஸ். ஓகே, லாக்கு திறந்துடுச்சு. ஓகே, சூப்பர். ஓகே, இதை நான் திருப்பியுமா? எஸ், கொஞ்சம் நேரங்க. அவனுங்களாம் இந்த இடத்தெல்லாம் நம்ம ஆர்பெல்லாம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ரைட்டு கைஸ், ஆர்பெல்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஃப்ட்டுக்கிட்ட இப்போ திருப்பியும் வந்திருக்கோம். கொடுக்கணுமா? இருங்க கரெக்டாக கொடுக்குற இடம் மட்டும் வர மாட்டேங்குது. லைட்டாக ஸ்க்ரீன் கோளாறு. அடக்கடவுள். ஓகே, வந்துருச்சு. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ ஓகே, மேலே போகுது. சூப்பர். ஷபா, அந்த காக்காங்க வேறு கைஸ். கொஞ்சம் நேரம் அந்த முடிச்சுக்கொண்டேங்க கைஸ். இந்த இடத்துக்கிட்டலாம் நம்ம ஒன்றும் வரலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் புது இடம். ஏன்னா இப்போ தான் எனக்கு எல்லாத்தையும் உடச்சேன். ஓகே கேஸ், இந்த 2 ஜாரை விட்டால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு நிறையா ஆர்ப் வந்து நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ? 22,562 கிட்டே இருக்குது. ஓகே, சூப்பர். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே சேஃப் ஸ்டேட்டை பண்ணிடுவோம் மிஸ். ஏன்னா சேஃப் ஸ்டேட் பண்ணிட்டா இந்த கேம் வந்து பிஎஸ்பி எமுலேட்டரில் இருக்குது. ஸோ அதை க்ராஷ் ஆகிட போகுது. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு நான் சேஃப் ஸ்டேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது அடுத்த பாதைக்கு போவோம். ஓகே, போட்டு பவுரை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு திறந்துருச்சுல கேஸ். எனக்கு ஒன்றும் புரியல, அந்த கதவு திறக்கணும் நம்ம ஏன் உள்ளே போக முடியல? இதே நடனம் கேஸ். லிட்டரலி சொல்கிறேன், இது ஏதோ ஒரு பெரிய மிஷின் நினைக்கிறேன். அண்ட் இஸ் த அட்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல். அதாவது இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு பவர் சோல் தரணும் கேஸ். அதான் இந்த குதிரைக்கு தான் நம்ம இப்போ பவர் சோல்லாம் தருமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதுவும் அந்த குதிரைக்கு தான் எதாவது இருக்குமா இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றான்னு எனக்கு சரியாக தெரியல கேஸ். கேஸ் கொண்டாங்க எல்லாத்தையும் அடிச்சு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். எல்லாத்தையுமே கொண்டுட்டேன். இப்போ இந்த இடத்த ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறானுங்க, ஏன்னு தெரியலையே. அந்த இடத்த ஜூம் அவுட் பண்ணாங்க. சரி, இப்போ என்ன சம்மந்தமே நம்ம இந்த இடத்த ஜூம் அவுட் பண்ணானுங்க, இதாக சம்மந்தப்படுத்துகிறானுங்க. இருங்க பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, பவரை வச்ச கையோட நடா கேஸ் இன்னும் லிவர் மாரி வந்துருக்கு. ஓகே, இதை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இங்கிட்டே திருப்புவோம் கேஸ். இதுக்கு மேலே திரும்ப மாட்டேங்குதா? நம்ம திருப்ப முடியான்னு தெரியலையே. ஓகே, கேஸ் பண்ணாருங்க. அந்த சிலையை நான் வெளியே எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே எஸ், நான் இந்த சிலையை வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது இதை நான் பண்ணணும். இங்கிட்ட வந்து கொடுங்க சார். ஓகே ஓகே, இந்த சிலைக்கு பவர் கொடுத்து அங்கிட்டு இங்கே இது ஏதோ ஒரு மிஷின் தான். இது நம்ம வந்துட்டு அடுத்து இங்கிட்டு ஓகே, அடுத்து இங்கிட்டு தான் கொடுக்க முடியுது. சூப்பர். அப்போ இங்கிட்ட ஒரு சிலை ரைட்டு, நினச்ச மாரி ஒரு சிலை இருக்குது. போனாங்க இந்த சிலையை எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். எஸ் ஓகே, இந்த சிலையை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்னடா பண்ணணும்? எஸ் கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ தெரிஞ்சிடும் கெஸ் நம்ம என்ன பண்ணணுன்னு. இதுமா திருப்ப முடியல கெஸ், அதாவது இங்கிட்டு அப்புறம் அங்கிட்டு தான் திரும்புது. இதுமா திருப்ப முடியல. எனக்கு புரிஞ்சிச்சு கெஸ். அதாவது இப்போ அந்த சிலை இங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கெஸ் சார். கெஸ் நான் இன்னொன்று இந்த கேம் அந்த இது கற்றுக்கிட்டேன் கெஸ். அதை இப்படி எடுத்துகிட்டு இந்த கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி எடுத்துகிட்டு 6 ரவுண்டு ரிலீஸ் பண்ணாலே போதுங்க. நான் இன்னமும் பண்ணியிருந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஓகே இதை நான் வந்துட்டு இங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதான் சிலையை எப்படியோ தள்ளிட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சிலையை இப்படி தள்ளின கையோட நம்ம பார்த்தோம், இந்த சிலையில் அடித்த கையை வேறு இடத்துல அந்த வீழ்ச்சி வந்து அப்சர்வ் ஆகி வேறு எங்கேயோ அடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி அடிக்கிட்டானே இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அடிக்குது. சூப்பர். அப்போ அந்த சிலையும் வந்துட்டு இப்படி தான் வெளியே எடுக்கணும் போல். ஓகே, அப்போ இந்த புரிஞ்சிச்சு கேஸ். அதாவது அந்த சிலையை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இந்த சிலையை நவுத்திட்டு இப்போ இங்கிட்ட அடிச்சோன்னா அந்த சைடில் உள்ள சிலை வெளியாகும்னு நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம். நான் நினச்சது ரைட்டாக இருக்குமான்னு தெரியல, பட் பார்ப்போமே. கொண்டாங்க சார். எஸ், நான் வந்துட்டு இந்த சிலையை சும்மா ஃப்ளூக்கில் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த சிலை இங்கே எடுத்தாலுமே அப்படின்னு. ஓகே, போட்டு இங்கிட்ட இது வலிச்சோம். இப்போ இதுக்குள்ளேருந்து ஓகே, நேரான சிலை எனக்கு புரியல. இப்போ நேரான சிலைன்னா இங்கே கொஞ்சம் நான் வாங்குறேன். இங்கே ஓகே, இப்போ 4 சிலை இப்போ இருக்குன்னா எங்கிட்ட என்னமோ இருக்குது. இங்கிட்டு கண்டிப்பாக திறக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி கேஸ் நான் ஏதோ ஒரு ஃபார்முலா இப்போ நான் எனக்கு ஏதோ மண்டையில் என்னமோ யோசிக்குது. ஸோ நான் அந்தமாரி நான் பண்ணுறேன். அதாவது இந்த சிலையை நான் இப்போ மின்னுக்கு நான் ஊற்றுறேன். இந்த சிலையை நான் மின்னுக்கு நவுத்திட்டு அப்புறம் தான் இந்த சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிலையை மின்னுக்கு நவுத்திடும் ஃபஸ்ட். ஓகே, நவுத்திட்டேன். இப்போ இந்த சிலையை, அதாவது இந்த சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சிலையை எடுத்து நான் இங்கிட்டு வைக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ நான் இங்கிட்டு வச்சேன்னா இப்போ இந்த சிலையை இங்கிட்ட எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். போனாங்க சார். இங்கேஸ் இந்த சிலை இப்படி தான் வைக்கணுமா எனக்கு ஷுவராக தெரில. நான் ஏதோ ஃப்ளூக்கில் தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த சிலையை நான் ஒன்றும் அந்த கல்லுக்கு நவுத்தவே இல்லை. பட் இருங்கீஸ், நான் சும்மா நின்று பார்க்குறேன் என்ன நடக்குது. ஓகே, இல்லை புரியல. இந்த மின்னுக்குள்ளே நவுறு தானே இவங்கண்ணா கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே என்னமோ வருது. ஓகே, நான் கூட அந்த கீழே ஒப்பன் ஆகுதுன்னு நினச்சேன். ஓகே ஓகே இருங்க. அப்போ நம்ம இந்த கல்லை வந்துட்டு எங்கிட்ட நவுத்திடுங்க. இங்கே நவுத்திட்டா கண்டிப்பாக திறந்தானே ஆகணும். அப்போ இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தே ஆகணும் கைஸ். இப்போ இதுலேயும் 2 மஞ்சள் கலர் வருது. நம்ம இப்போ அந்த மின்னுக்குள்ளே குதிரைக்கு பவர் கொடுக்க போகிறோமான்னு கூட எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. ஓகே, இப்போ அநேகமாக நான் வச்ச பேண்டாகிராம் வந்துட்டு சரியாக இருக்குமானே தெரில. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேண்டாகிராம் கொடுத்தா ஓகே 3 சிலைக்கு அடிக்குது. அதான் இந்த இதுக்கு வந்து அங்கிட்ட அடிக்குது. பட் இந்த சிலைக்கு அடிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அந்த சிலைக்கு கொடுக்கும் மிஸ். அதாவது இந்த லைட் வரல பார்த்திங்கன்னா, இந்த சிலைக்கு இப்போ நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, போடு எஸ். அதான் நம்ம இந்த நடுவில் அடித்த விட எல்லாத்துக்குமே பவர் போக ஆரம்பிச்சு. அப்போ ஓகே, அப்போ இது கண்ணாடி மாரி போகல. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், மின்னுக்கு. ஓகே, இப்போ மின்னுக்குன்னா என்ன நம்ம நிற்கிறோமாண்ணே, இதுதான் புதுசாக இருக்குண்ணா. இப்போ என்ன பண்ணணும், ஓகே புரிஞ்சிருச்சு. நம்ம அந்த மின்னுக்கு உள்ள இதில் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்தமாரி தான் இப்போ நம்ம பண்ணிக்கிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, அழுத்த சொல்கிறானுங்க. அழுத்திட்டு தான் இருக்கேன். ஓட்டு, அதாவது இப்போ நம்ம எல்லா பவரும் அப்சர்வ் பண்ணி அந்த குதிரை மேலே
யூஸ் பண்ணிடலாம். அந்த 1வது பவர் கொடுத்த மாதிரி இப்போ இங்கே நம்ம பவர் கொடுக்கணும் போல். ஓகே, இங்கே பவர் கொடுக்குற ஒரு இது வந்திருக்கு. ஓகே சூப்பரு. இதெல்லாடா ஓ சாரி. ஓகே, பவர் கோல்ட் கலர் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் 2வது குதிரைக்கும் இப்போ பவர் போயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது எங்கே வைக்க போகிறான்னு தெரில. ஓகே சூப்பர். அதாவது இப்போது இப்போ எப்போ நான் போவேன் இல்லை எனக்கு புரியல. ஏன்னா அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. உள்ளுக்கு லிவர் உள்ளுக்கு போயிடுச்சு. ஓகே, இவ்வளோ தான் மிஷினா? நான் கூட பெரிய மிஷின் நினச்சேன்டா. ஓகே ஓகே, இங்கிட்டு தான் இப்போ எதுனா நம்மளை லிஃப்ட் மாரி எதாவது கூட்டிகிட்டு போகுமா? ஆனால் இங்கே செயின் எதுவுமே இல்லையே. ஓகே கொடுத்தாச்சு. என்ன வெளியாகிடுச்சு கைஸ். அப்படியே பாருங்கள், கோல்ட் கலர் ஜிகு ஜிகு ஜிகுங்குது. ஓகே, இதுக்கே 11 நிமிஷம் கைஸ். இந்த ஒரு மிஷினை முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இங்கிட்ட நான் நிற்க போதா? நான் நிற்கவே இல்லை. பொதுவாகவே போய்கிருக்கு. லைட்டாக ஸ்கிப் பண்ணி விட்றேன். கேஸ் நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம எங்கே போகணுமோ அதே இடத்துக்கு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதே இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகிறது? சரி, இந்த மின்னுக்குள்ள இடத்துக்கு மேலே போகும். அதுக்கப்புறம் வேறு ரூட்டில் பார்ப்போம். எங்கேம்மா இருக்குது? எஸ், இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். ஓகே ஃபைனலாக ஃபெதர்ஸ் நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு ஃபெதர் கிடச்சிச்சு. நான் அந்த இடத்துல ஒரு ஃபெதர் கிடச்சிச்சு. இப்போ ஃபுல் இன்னும் அப்கிரேட் ஆகிடுச்சு பவர். ஓகே சூப்பர். ஓகே கமான். இப்போ அடுத்து எதுக்கு போகணும்? லூட் எல்லாம் எடுத்த லூட்டு தான். பட் எந்த சைட் போகணுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிறதுக்கே அவ்வளோதான். இங்கிட்டு கது இருக்குது. சாரி நான் அங்கிட்ட நினச்சேன். பட் அங்கிட்டு போனாலும் ஃபெதர் கிடச்சிச்சு. ஓகே ஓகே ஜம்பா போட ஒரு அநேகமாக இது எந்த பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா நம்ம வந்த பாதை தான் நினைக்கிறேன். பட் எந்த பாதைன்னு எனக்கு ஷுவராக தெரிய மாட்டேங்குது. இந்த பாதை தான் அந்த பாதைனா, அந்த பாதை அப்போ இந்த பாதைனா அப்போ இது இந்த பாதை. ஒரு குழப்பம் அது. யார் பார் பார் பார்பு போடா. இந்த ஆர்புலாம் நமக்கு ரொம்பவே முக்கியம். தயவு செஞ்சு இந்த ஆர்புலாம் தேவைன்னு சொல்லிட்டு போகாதீங்க. இப்போ எங்கிட்ட உயிரா எந்த உயிர் பார்த்தா உயிரெலாம் ஃபுல்லாக தான் இருக்குது. என்ன இடம்டா இது எனக்கு எதையும் ஒரு இதை ஞாபகப்படுத்துது. அந்த சிலைகிட்டையா? கடவுளே கேஸ், அங்குஸ்தி நம்ம அந்த சிலைக்கிட்ட வந்துருக்குங்க. லாஸ்ட் டைம் வீடியோவா இல்லை எப்போ உள்ள வீடியோன்னு தெரில. சும்மா செக் பண்ணணும் தான். என்னால் எங்கிட்ட ஒன்று இதுக்குள்ளே என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. ஓகே, இதில் ஒரு முத்து கிடச்சிருக்கு. அற்புதம்டா, அற்புதம். இதை வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாடா. ஓகே, அடுத்து இதில் என்ன பண்ணணும்? ஓகே எனக்கு லைட்டாக புரிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரில. அதாவது அந்த சிலைக்குள்ளே வச்சா தானே அது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இதையும் எடுத்து அங்கே வைக்கணும் போலையே. இதுக்கு எது ஒர்க் ஆகாதா? சாரி அப்போ இருங்க வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ளீஸ் ஓகே, உள்ளுக்கு நவுத்தி வச்சிட்டேன். இது என்னது கீஸ்? ஆக்சுவலி இது ஒரு பவுரா? அந்த கத்தியுமே இருக்கணுமே. கத்தியை காணும்.
உடைக்கணும் அண்ணா. ஐ உடச்சி கேஸ் புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதான் அந்த கத்தி இல்லாத இடத்துல இப்போ நம்ம கத்தி மாரி வலிச்சதை கொடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஓ ஓ கொடுங்கண்ணா, ஓ கொடுங்கண்ணா, ஓ கொடுங்கண்ணா. அவ்வளோதான், உங்களுக்கு வெளிச்சம் அந்த இடத்துல போய் அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கடா போகணும்? ஏன்னா ரூட் எதாவது சொல்கிறீங்களாடா? நம்மளே கண்டுபிடிக்கிறது கிஸ். அதனால் அந்த மேலே தான் போகணுமா? மேலே ரைட்டு. இங்கே தான். திருப்பி இங்கேயே பவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி கொடுப்போம், ஏதோ ஒரு இடம் பவர் கொடுக்குற இடமா இருந்துச்சா நம்ம பவர் கொடுக்கணும். ஆனால் இதாங்க ஓவர் சத்தமாக இருக்குது. அந்த பவர் போய் அடிக்குது பார்த்தீங்கன்னாங்க, அந்த இடம் வந்து செம்ம சத்தமாக இருக்குது. காதை கிழிஞ்சிடும் போலங்க, அந்த அளவுக்கு சத்தமாக இருக்குது. ஓகே ஃபைனலி போடிங்கிட்ட ஒரு கதவு தந்துச்சு. இந்த கதவு தாண்டா லாஸ்ட் டைமாக இருந்துச்சு, பட் என்னத்துக்குன்னு தெரியாமல் இருந்தோம். அந்த இதை விட்டு நம்ம வெளியாகிட்டோம். லிட்ரலி வந்துட்டு அந்த டெம்பிளை விட்டு நம்ம வெளியாகிட்டே ஜஸ்ட்டு பார்த்துட்டேன். இல்லைன்னா நேரத்துக்கு சுற்றிருக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கும். ஓகே சாரி, இங்கிட்டு கீழே. ஓகே அப்படியே சறுக்கிக்கிட்டே வர வந்தாங்க. சறுக்குங்க வாத்தியாரா, சறுக்குங்க. இதெல்லாம் கோட ஸ்பார்ட்டனே நான் கற்றுக்கிட்டேன்டா. ஓகே கிரேட்டோஸ் லெஃப்ட் டெம்பிள், அதாவது வந்துட்டு நம்ம அந்த டெம்பிளை விட்டு வந்துட்டோம். ஈஸ்வஸ் பை கைஸ் அதுக்குள்ளே போயிட்டனால again the articles is melting by this time recording is as the song of the கைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை நம்மளால் அந்த குதிரையை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளால் அந்த குதிரையை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த ஒரு சாங்னால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ தான். யாரா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், இவங்க அடிக்கலாம் எனக்கு மூட்டே இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்கேன். ஆனால் அடிக்காமல் போகலாமா இல்லையான்னு தான் எனக்கே ஷுவராக தெரில. பொழைச்சி போங்கடா. நானும் உங்களை அடித்து எனக்கு லைட்டாக சலிச்சிருச்சுடா. நான் ஆர்வு தேவைதான், ஆர்வு பொட்டி நான் அவ்வளோ எடுத்தாலே போதும், உங்களோட இதை நான் ஈடு கட்டிடுவேன். தேவையில்லாமல் நான் வந்து இல்லை உன் கையில் சாங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் விதி யாராலும் மாற்ற முடியாதுடா. அதை முடி கொஞ்சம் நினச்சிக்கலாம்டா. வரல கேஸ், இவங்க உயிரோடு இருக்கட்டும். இங்கிட்டா சாரி கேஸ், நான் அங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டேன். தப்பி கேட்கலான்னு நினச்சா இவங்கள இல்லை வந்து எனக்கு கொல்லுன்னு சொல்கிறானுங்க. கொஞ்சம் நான் எனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். கேஸ் அக்கா இருக்காங்க, 2 அக்காவுக்கு ஒரு பாயசத்தை போடுவோமா? வாங்க 2 அக்காவுக்கும் கொஞ்சம் பாயசத்தை போட்டுவிடுங்க கேஸ். நானும் வந்துட்டு சரி விடுவோம்னு நினச்சேன். ரொம்ப பண்ணுறாங்க, அதான் கேஸ் போனாங்க. அப்பாடா கேஸ் எப்படியே ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சும்மா நம்மக்கிட்டே வந்து வம்பு எடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு உயிரோடு இல்லாமல் எனக்கு ஆர்பாயிட்டானுங்க, அவ்வளோதான். ஓகே அதாவது இப்போ நம்ம அந்த டெம்பிள் விட்டு வெளியே வரதான் அப்படி காமிக்கிறாங்க. மேலே வந்துட்டு நம்ம அந்த ஆக்டிவேட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஒரு பவுஸ் வந்து எங்கேயோ போகுது. ஆனால் அந்த குதிரைக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பாப் ஓகே இங்கே தான் ஒரு சேஃப் இருக்குது. இங்கே ஒரு சேஃப் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு எனக்கு தோணுது கேஸ். அதான் அங்கங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே குதிரையா? ஆமாம். ஓகே இப்போ என்ன பண்ணணும்? அநேகமாக இதை வந்துட்டு அந்த குதிரைக்கு பக்கமாக திருப்பணும்னு நினைக்கிறேன். ஓகே அந்த குதிரைக்கு பவர் வந்துருச்சு. அடுத்தது இந்த குதிரையா? ஓகே திரும்பிடுச்சு. ஓகே அங்கிட்டு இல்லை இங்கிட்டு சாரி. ஓகே 3 குதிரைக்கு பவர் வந்துடுச்சு கேஸ். அநேகமாக இது ஒண்டி சத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தம் மட்டும் இல்லைல்ல. சாரி. இப்போ இந்த கொடுத்த கையோட இங்கிட்ட ஒரு லீவ். இதை ஏன்டா சொதுக்கிறீங்க? ஓகே இப்போ இந்த பக்கத்தில்
ஒரு ஓ கொடுங்கண்ணே. அண்ணன் ஒரு ஓ கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக அந்த புரோட்டா இல்லைண்ணா பரோட்டா. ஓகே ஏன்னா நம்ம அந்த இதை ஓவை வந்து கொடுத்தாச்சு. கதைக்கு வெளியாது. With the release of the fire steeds, Kratos was now in the hands of the beasts. அதாவது கேஸ் ரிலீஸ் பண்ண கையோட வந்துட்டு அந்த குதிரை வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வேர்ல்ட்ஸ் தட் வேர்ல்ட் அந்த வேர்ல்டு என்ட்ரி பண்ணும்போது அந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பழைய நினைவுகள், அவரோட பழைய மெமரிஸ், அவரோட பொண்ணு அப்புறம் அவங்க ஒய்ஃப் அந்தமாரி சொல்லலாம். ஓகே அவங்களோட அந்த இது புல்லாங்குழல் செஞ்சு அவர் வந்து தூக்கி கொடுத்தது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு மெமரி வந்து போட்டாங்க. ஸோ அதான் இப்போ சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு புல்லாங்குழலும் சொல்லலாம், புல்லுக்கும் சொல்லலாம். புல்லுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நினைக்கிறேன். ஓகே கடைசியில் கொல்லும் போது வந்துட்டு சொந்த ஒய்ஃபையை வந்து அந்த கையால் கொண்டனால அது வந்து ஒரு மறக்க முடியாத அந்த இது வந்துட்டு அவரோட மெமரியில் வந்து போகுது. அதாவது வந்துட்டு அவரை கண்ட்ரோல் மீறி போய்கிடுச்சு. அவர் கண்ட்ரோல் மீறி போய்கிடுது. லைட்னிங் முடிஞ்சிச்சு. அதாவது லைட்டிங் முடிகிற வரைக்கும் தான் அந்த பவுர் இருக்கும். லைட்னிங் முடிஞ்சது எல்லாமே கீழே வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அவர் கட்டியை வச்சு அந்த கல்லை பிடிச்சாரு. இல்லைன்னா நேரத்துக்கு கீழே வந்து சுற்றுட்டாங்க. Kratos found himself on the very edge of Hades, the land where no mortal had set foot. Here, where the souls of the dead walk their fated path, Kratos knew that for him, this was merely the beginning. அதான் கிரேட்டஸ் வந்து ஒரு புது இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சூப்பர் கேஸ். ஆனால் நான் அவங்க சொல்லிட்டா கேமை கூட உருப்படியாக இல்லை இன்றைக்குள்ள அந்த மிஷினால். அந்த மிஷினை 10 நேரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேம் பண்ணலான்னு நினச்சா அதுவே 11 நிமிஷம். ஸோ இங்கிட்ட வந்துட்டு இது கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பார்ட் 5 கொஞ்சம் மோசமாக போணுச்சு சொல்லலாம். கேஸ் அங்கிட்ட என்னமோ 6 மணி நேரம் இருக்குது. பார்த்துட்டேன் இப்பயே. ஓகே போட்டு 6 கொடுங்க. ஓகே எடுத்துனேன். இப்போ நான் இங்கே அங்கே ஜம்ப் ஆகணுமானு கேஸ் கொஞ்சம் நாங்கள் சார் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரில. இங்கேருந்து வரோம், இங்கேருந்து திருப்பி இங்கே போனாங்க சார். இங்கே இந்த பக்கம் வந்து நான் அப்படியே ஒரு சேஃப் ஸ்டேட் ஒன்று பண்ணிட்டேன். சாரி கேஸ் அதை ஒன்று காட்ட முடியல. ஓகே அங்கே இன்னும் இருக்குது கேஸ். ஸோ அங்கே நம்ம போய் பார்க்கணும். ஓகே சூப்பரு கேஸ். வந்தாச்சு. ஓகே இங்கிட்ட என்ன இருக்குது? இது என்னது? ஐயோ ஆர்பு எதுவும் கொடுத்து போடாதீங்க. போட முத்து. ஓகே இப்போ வந்துட்டு சங்கிலி கருப்பு. ஓகே இதையும் திறந்துட்டு ஓகே எங்கிட்ட வந்து 6 கொடுங்கண்ணா. கேஸ் எனக்கு பயமாகவே இருக்கு கேஸ். என்கிட்ட தான் நொட்டணும் அவ்வளோதான். திருப்பி வந்துட்டு எதாவது நொட்டை விட்டுருவானுங்க. காசாக போடாமல் ஒரு சேஃப் ஸ்டேட் பண்ணிப்போம். அங்கிட்ட போனால் பரவாயில்ல கேஸ். போகாமல் டக்குன்னு கீழே விழுந்துன்னா என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. ஐயோ நானே
நானே வந்துட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போயிருக்கேன்டா. ஏன்டா நீங்கள் வேறு வேணாண்டா. டி ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா ஏன் போக்கல? நானே வந்துட்டு நிம்மதியாக போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறேன். வேணாண்டா, அடிச்சனா தாங்க மாட்டேன். எல்லாரும் தான் தட்டியிருக்கேன். ஓடு ஓடா கீழே. நோடா தப்பான காரியம் பண்ணக்கூடாதுண்ணா. நீ தப்பான காரியம் பண்ண சொல்லிக்கிட்டேன் கேட்க மாட்டேன். போங்கிட்ட அவ்வளோதாங்க. வேற புது இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே பயம் இல்லை. ஏன்டா போனா இங்கே சொந்தரேன் கேஸ். அக்கா கொஞ்சம் புதுசாகிட்டாங்க கேஸ். அதான் இருங்க. பச்சை கலர் அக்கா எங்கே? உங்கள் அக்கா 2 அக்கா வராங்க பார்த்தீங்கன்னா. இப்போ இருங்க கேஸ். நம்மளும் எவ்வளோ தான் பொறுத்து போகுது. இந்தாங்க அக்கா. எப்படி நல்லா இருக்காக்கா? 2 பேருங்க எப்படி நல்லா அடிவங்க தான். ஆஹா, பவர் வேறு முடிஞ்சேன். வேறு வழியில் கேஸ். திருப்பி இன்னொரு வாட்டி பவரை போட்டுறோன்னு தான். ஏன்னா அந்த அக்கா லைட்டாக கஷ்டமாக இருக்குங்க கேஸ். ஓகே, என்ன முடிஞ்சா ஒன்று இருக்கா? அவ்வளோதான் கேஸ். லிட்ரலி அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இங்கிட்டு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடும். ஆனால் நவுறான் என்னடா பள்ளம் தண்டுற மாதிரி இன்னும் இருக்குது. பள்ளம் தண்டுற மாதிரி இருக்குது. இங்கிட்ட இதை இருந்தால் இருக்கும் கேஸ். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஸ்டெட் பண்ணிட்டா நல்லது கேஸ். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப் ஸ்டெட் பண்ணிட்டேன். ஹோலி ப்ரோ நல்லா பிடிச்சேன். ஓகே, ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்ம காடஸ் பார்ட்டனே இந்தமாரி வச்சுலான்ட்ருப்போம். ஸோ நமக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே வாங்கிடும். பொட்டி இருக்கு. பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது? பொட்டிக்குள்ளே வந்துட்டு இது கிடச்சிருக்கு. இப்போ நம்ம திருப்பி அங்கிட்டு தான் தாண்டி போகணும் கேஸ். அப்போ நம்ம அங்கிட்டு போயிட்டு ஒரு சேஃப் ஸ்டெட் பண்ணி வச்சுப்போம். சப்போஸ் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் ஸ்டெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துடலாம். அதான் இந்த பக்கத்துலேருந்து கேஸ். இந்த பக்கத்து வந்துட்டு காசாக பணமா ஒரு சேஃப் ஸ்டெட்டை பண்ணுங்க. ஓகே, சேஃப் ஸ்டெட்டை வந்து பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட் மிஸ்ட்டு. இப்போ நம்ம கண்டிப்பாக போய் வேறு இடத்த சேஃப் ஸ்டெட்டை அப்புறம் பண்ணிப்போம். ஜஸ்ட் மிஸ்டர் கேஸ். பட்டிக்கிட்டோம் ஒட்டைக்கு வேறு. ஓகே கேஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரு 31,000 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட பவர்ஸை வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிப்போம். அதான் கத்தி 2 இருக்குது, இதுவும் 2 தான் இருக்குது. ஓகே, நம்மளோட புது பவர்ஸை அப்கிரேட் பண்ண ஆரம்பிப்போம் கேஸ். புது பவர்ஸ்னால் இது ஒன்று சொல்லுவேன். புக்ஸு அப்புறம் ரெக்டாங்கிள். ஓகே, அவ்வளோதானா? சூப்பரு. அடுத்தது இதை மேக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இதான் எத்தனை வரப்போன்னு தெரில. ஓகே இது 2 லெவல் 2 அன்லாக்கு. இப்போ வந்து லெவல் 3. ஓகே 6 அப்புறம் ஓ கொடுக்கணும். ஓகே மேக்ஸ். இது மேக்ஸ் பண்ணிட்டோம். இதையும் மேக்ஸு. ஓகே, அடுத்து இதை பண்ணுவோம் மேக்ஸ். ஓகே, இதையும் வந்துட்டு டிமோஸ் மேக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே மேக்ஸா? ஓகே, அடுத்தது கேஸ் அப்டேட் பண்ண முடிஞ்சு இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். அப்புறம் வந்துட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம். ரெட்டிங் புக்ஸு, ஓல்டு புக்ஸு. ஓகே, அடுத்த அப்கிரேட்டாக கத்தி கொண்டு அப்கிரேட்டு 4 வரும்னு நினைக்கிறேன். ஷுவராக தெரிலங்க.
சரி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சத்தில் நம்ம அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்துட்டு கேமை வந்துட்டு ரைட்டு கைஸ் கொஞ்சம் நேரம் வந்துடுறேன் கைஸ். இதுவே முடியாது. தலைவா 2 பேரும் கொஞ்சம் நடுவாங்க. 2 பேரும் ஓகே ஒரு செக் கைஸ். ஓகே ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். ஓகே தானே கொடுத்துக்கிறீங்க. அல்டிமேட் பவர் இப்படி போண்டு. ஓகே அப்போ திருப்பியும்டா. ஓகே அவன் சுற்றுறான். ஓகே அல்டிமேட் பவர் யூஸ் பண்ணி யாத்துக்கு கொண்டாச்சு. பட் வேறு மாதிரி இருக்கு பவர், அந்த இம்பேக்டே வேறு மாதிரி இருக்கு. ஓகே என்ன பவர் யூஸ் பண்ண தேவையில்ல போனாங்க. லிட்ரலி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த இதுக்கு பின்ன ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கத்தி எவ்வளோ வருதுன்னு 6 பிடிப்பி நமக்கு தேவையானது கேஸ். ஓகே இந்த ஆர்பெலாம் வந்துட்டு அப்புறம் கத்தி எவ்வளோ மேக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் கேஸ் இன்னைக்கு. ஸோ மற்றதை மிச்சத்தை வந்து நம்ம அடுத்த வாட்டி பார்த்துப்போம். போடு கத்தியை மேக்ஸே பண்ணிட்டோம். கொடுக்கணும். ஓகே மேக்ஸான ஒன்று இருக்கா இல்லை 5 மட்டும் இருக்கா கத்தி. உண்மை கேட். ஓகே எல்லு கொடுத்துட்டு கொடுங்க. எல்லு கொடுத்து கொடுத்துக்கிட்டீங்களா? ஓய் இது சூப்பர் பவராக இருக்க. அப்போ அடுத்த வாட்டி லெவல் பார்ட் 6 வந்துட்டு கொஞ்சம் மாசாக இருக்குது போது கேமு. ஆனால் கத்தி அப்கிரேட் செமையாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம வந்துட்டு கேமை வந்துட்டு முடிச்சுக்கலாம். இதை மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம கேம் நாளைக்கே தான் இருப்போம் தெரியும். பட் இந்த இடத்துல நான் போயிட்டா நமக்கு சின்னங்கான பாதை கேஸ் எடுத்துடுவேன். கெஸ் ஓகே இப்போ குதிப்புண்டா கொண்டாங்க. நல்லா குதிச்சு போகணுமானே தெரியாமல் குதிச்சு கொண்டாங்க. ஹரே பகவான். எஸ் அதாவது இப்போ நீங்கள் குதிச்சுட்டு ஓகே அதாவது டபுள் ஜம்ப் மாரி பண்ணோம். இதுக்கு மேலே நான் பின்னாடி போக அவசியமே இல்லை. ஸோ இங்கே உங்கள் ஸ்டேப்ஸ் கிட்ட பண்ணிட்டு இன்னையோட வந்துட்டு இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். இருக்காங்க லைக் பண்ணி ஷேர்